இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவே பிரபலமான பாடகி சின்மயி அவங்கள பற்றி தாங்க பார்க்க போகிறோம். பாடகி சின்மயி அவங்களோட முழு பெயர் சின்மயி ஸ்ரீபாதா. இவங்க செப்டம்பர் 10ஆம் தேதி 1984ஆம் ஆண்டு பிறந்திருக்காங்க. சிறு வயதில் இருந்தே கர்நாடக இசையின் மீது ஆர்வம் கொண்ட சின்மயி அவங்க மிக சிறு வயதில் இருந்தே, அதாவது 3-4 வயசுல இருந்தே அவங்க அம்மா பத்மஹாசினி அவங்க கிட்ட இருந்து பாட்டு கத்துக்கிட்டாங்களாங்க. தென்னிந்தியாவை பொறுத்தவரை மிகவும் பிரபலமான பாராட்டுக்குரிய பாடகிகளில் இவரும் ஒருவர். இதற்கு காரணம் இவருடைய பாடல்களில் வரும் பரந்த குரல் வீச்சு, அதாவது அந்த வோக்கல் ரேஞ்ச் அப்படிங்கிறது இவரோட பாடல்கள்ல தனித்துவமா தெரியும். பாடகி சின்மயி ஒரு பின்னணி பாடகியா மட்டும் இல்லாம குரல் நடிகையாவும் இருக்காங்க. நிறைய படங்கள்ல நிறைய ஹீரோயின்ஸ்க்கு இவங்க பின்னணி குரல் கொடுத்திருக்காங்க. விஜய் டிவில சக்க போடுற சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிய ஆரம்பத்துல தொகுத்து வழங்கினதும் நம்ம சின்மயி தாங்க. சினிமா படங்கள் மட்டும் இல்லாம தொலைக்காட்சி தொடர்லையும் பலருக்கும் இவங்க பின்னணி குரல் கொடுத்திருக்காங்க. சின்மயி தமிழ் மட்டும் இல்லைங்க, கன்னடம், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி என பல மொழிகள்ல பாட்டு பாடியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, சின்மயி பல மொழிகள்ல பேசக்கூடியவங்க. கிட்டத்தட்ட 8 மொழிகள் இவங்களுக்கு தெரியுமா. மணிரத்னம் இயக்கத்தில் AR ரகுமான் இசையமைப்பில் வெளியான கன்னத்தில் முத்தமிட்டால் என்ற படத்தில் ஒரு தெய்வம் தந்த பூவே என்ற பாடலை சின்மயி பாடியுள்ளார். இந்த பாடல் தான் சின்மயி முதல்ல சினிமாவில் பாடினது. இந்த படம் 2002ஆம் ஆண்டில் வெளியானது. பின்னணி குரல்னு பார்த்தோம்னா 2006ஆம் ஆண்டு வெளியான சில்லுன்னு ஒரு காதல்ங்கிற படம். இந்த படத்துல பூமிகா சாவ்லா அவங்களுக்கு பின்னணி குரல் கொடுத்தது நம்ம சின்மயி தாங்க. இந்த படம் தான் இவங்க முதல்ல பின்னணி குரல் கொடுத்த படம். சின்மயி ஒரு சிறந்த சமூக ஆர்வலரும் கூட. இவங்க இந்தியாவின் மீ2 இயக்கத்திலையும் இருக்காங்க. மீ2 இயக்கம் என்பது பாலியல் துன்புறுத்தல் மற்றும் பாலியல் வன்முறைகளுக்கு எதிரான உலகளாவிய ஒரு இயக்கமாகும். சென்னையில் ஒளிபரப்பாகும் ஆகா FM-இல் ஆகா காஃபி கிளப் அப்படிங்கிற ப்ரோக்ராம தொகுத்து வழங்கினதும் நம்ம சின்மயி தாங்க. தமிழ் சினிமாவில் பாடுவதற்கு தடை விதிக்கப்பட்ட சின்மயி அவர்கள் 4 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இப்போது பாடத் துவங்கி இருக்கிறார். தக் லைஃப் படத்தில் முத்தமலை என்ற பாடலை பாடி மிகவும் பிரபலமாகி கொண்டிருக்கிறார். சின்மயி நடிகரும் இயக்குனருமான ராகுல் ரவீந்திரனை 2014ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். இவர்கள் திருமணத்தில் பரிசு பொருட்கள் எதுவுமே வாங்கவில்லை. அதற்கு மாற்றாக லடாக்கில் உள்ள பள்ளி கட்டிடத்திற்கு நிதி உதவி செய்யுமாறு அனைவரையும் கேட்டுக்கொண்டனர். இந்த தம்பதியருக்கு ஜூன் மாதம் 2022ஆம் ஆண்டில் ஒரு பெண் குழந்தையும் ஒரு ஆண் குழந்தையும் சேர்ந்து இரட்டை குழந்தைகள் பிறந்தன. குழந்தைகளின் பெயர்கள் திரிப்தா மற்றும் சர்வாஷ். சின்மயி முதலில் 1999ஆம் ஆண்டு சன் டிவியில் ஒளிபரப்பான சப்தஸ்வரங்கள் என்ற நிகழ்ச்சியில் தன்னுடைய 14 வயதில் பாட்டு பாடி வெற்றி பெற்றவர். அந்த நிகழ்ச்சிக்கு பின் பாடகர் ஸ்ரீனிவாஸ் சின்மயி அவர்களை AR ரகுமான் அவர்களிடம் அறிமுகம் செய்து வைத்தார். அதன் பின்பே சின்மயி தன்னுடைய 15வது வயதில் கன்னத்தில் முத்தமிட்டால் என்ற படத்தில் முதலாக ஒரு தெய்வம் தந்த பூவே என்ற பாடலை பாடி பிரபலமானார். சின்மயி என்ன படிச்சிருக்காங்கன்னு தெரியுமா? BSc சைக்காலஜி படிச்சிருக்காங்க. சின்மயி அவங்களோட நெருங்கிய தோழி யார் தெரியுமா? அவங்க தாங்க நடிகை சமந்தா. எத்தனை தான் சர்ச்சையில சிக்கினாலும் அவங்களோட பாடும் திறமைய யாரும் மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாதுங்க. இவங்களோட பாடலுக்குன்னு தனியா ரசிகர் பட்டாளமே இருக்குங்க.